Hello, good evening. Welcome to Sai New Academy. நேத்து நம்ம வாட் இஸ் 0 and 1 அப்படின்னு நம்ம பார்த்தோம், நம்பர்ஸும் பார்த்தோம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. I already told you, fundamental of education is going to rise your intellectuality. அந்த ஃபண்டமெண்டல் இருந்தா மட்டும்தான் நீங்க நிறைய ஜெயிக்க முடியும். ஸ்ட்ரைட்டாவே நம்ம கிளாஸ்க்கு போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, yesterday I taught you about 0 and 1 and then 2 and then 3. Now that we are going to count the numbers, that is 1, 2, 3, 4, 5, 6 and so on. இந்த மூணு டாட் போட்டா so on அப்படின்னு அர்த்தம். இந்த நம்பர்ஸ் எங்க போய்கிட்டே இருக்கும் நம்பர்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1, 2, 3, 4 and then already I told you 0 is a starting number. 0 is a starting. இதை நம்ம எப்படி இன்க்ளூட் பண்ண போறோம்? அப்போ 1, 2, 3, 4, 5, 6ல இருந்து கவுண்ட் பண்ணா அதுக்கு பேர் என்ன? So that is called natural numbers. Natural numbers. Natural numbers. So numbers start from 1, 2, 3, 4 and so on are called natural numbers. Okay, so numbers start from 0. அதுக்கு பேர் என்ன? Whole numbers. Whole numbers. அப்போ 0, 1, 2, 3, 4 and so on. இப்படி போனா அதுக்கு என்ன? Whole numbers பேரு. இதை நம்ம ஷார்ட்டா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்னா, natural number is for n and whole number for w. புரிஞ்சுதா? So natural numbers starting from 1, 2, 3, 4 and keep on going. There is no end. அதுக்கு முடிவே கிடையாது. Numbers will keep on going. 1 crore னு சொன்னா 1 crore 1. 10 crore னு சொன்னா 10 crore and 1. புரிஞ்சுதா? இப்போ whole numbersனா starts from 0, 1, 2, 3, 4 and so on. Could you able to understand? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போறோம். What is that அப்படின்னீங்கன்னா, எப்படி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டடிக்கும் நம்மளோட இந்தியன் ஸ்டடிக்கும் டிஃபரன்ஷியேட் நம்ம பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஸ்டடி will represent the numbers. ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இதை எப்படி நான் ரெப்ரசென்ட் பண்ண போறேன், இந்த நம்பர்ஸை உங்களுக்கு முழுமையா எப்படி சொல்ல போறேன், how I am going to represent the numbers. Take for an example. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, I am going to draw a ray. இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ I am going to draw a ray. எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இதுக்கு பேரு ரே. ரேன்னா என்ன? ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், எண்டிங் பாயிண்ட் இருக்காது. இட்ஸ் a ray. இந்த ரேல நான் என்ன பண்றேன்? ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படி போட்டுக்கிட்டே போறேன். சோ இந்த டிஸ்டன்ஸ் 1, இந்த டிஸ்டன்ஸ் இங்க இருந்து இங்க வரைக்கும் 2, இங்க இருந்து இங்க வரைக்கும் 3, இங்க இருந்து இங்க வரைக்கும் 4 and then 5 and then 6 and then 7 and then 8 and then 9 and then 10 and so on. இப்ப பாருங்க, இப்போ representation, I have represented the numbers in a line. இப்போ இத பத்தி பேசினா natural numbers, இங்க முக்கியமான ஒரு இடமா நம்ம we are going to join that this is 0. This is the starting point. This is called how you are representing in the number line the numbers. So this total, this line, this ray is called the whole number ray. The whole number வந்துடுச்சு. இப்போ நம்ம ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி காமிச்சு இப்போ நம்ம நம்பர் லைன்ல we have represented the numbers. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா நம்பர்ஸ் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம்னு? இப்போ இந்த நம்பரை நீங்க எடுத்துக்கிட்டு கண்ணாடியில போய் காமிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா, இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ரே வர ஆரம்பிக்கும். வருமா இல்லையா? இதே மாதிரி என்ன பண்ணோம், அதே டிஸ்டன்ஸ்ல 1, அதே இது 2 and 3 and 4 இப்படி இந்த பக்கம் ஒண்ணு காமிக்குமா? அப்போ அந்த நம்பர் என்ன? அப்போ அந்த நம்பரை பத்தி நம்ம என்ன பேச போறோம்ன்றதுக்கு முன்னாடி இப்போ பாருங்க, இப்போ இந்த நம்பர் லைன்ல நான் ஒரு 5ன்ற நம்பரை நான் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க ரொம்ப முக்கியமான விஷயம், how to understand that you are moving, you are traveling the distance அப்படின்னா, I want to represent this 5 in the number line. Where that I have to do? I have to start from 0. I have to start from 0. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 5 ones, 1, 2, 3, 4 and 5. I am in 5. I am in 5. Could you able to understand? நீங்க வீட்ல என்ன எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கலாம்.
up to 10. ஒரு ஸ்கேல் வரைஞ்சுக்கலாம். இதை நீங்க லைன் நம்பணும். எனக்கு வர வழி இல்லை. That I am doing it. So you see, you are traveling. I am representing this 5 in the number line. If I am representing this same in 10, then I have to travel 5, 6, 7, 8, 9 and 10. Are you able to understand? So once again, if I want to travel up to 10, in the 10 பத்தி நான் சொல்லணும்னா I have to travel and make the distance here. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு நம்பர் லைன்ல நாம நம்பரை ரெப்ரசென்ட் பண்றது எப்படி? Could you able to understand? இப்போ நீங்க எல்லாரும் you are grown up. அதனால இப்ப நம்ம ஒரு புதுசான விஷயத்தை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். அந்த நம்பர் அது என்ன அப்படின்னா, இப்ப பாருங்க, எல்லாரும் நம்ம படிச்சிருப்போம், திஸ் இஸ் நேச்சுரல் நம்பர், திஸ் இஸ் ஹோல் நம்பர். இப்போ ஒரு நம்பர் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். அந்த நம்பர் என்ன அப்படின்னா, இதுக்கு நேரா ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கா, இதனோட ஆப்போசிட். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, திஸ் இஸ் an opposite number and you have to put this one as -1, -2, -3, -4 னு போட சொல்லுவாங்க. A number is getting a symbol. ஒரு நம்பர் என்ன பண்ணுது அப்படின்னா, இது ஒரு நம்பர், it is getting a symbol before. இதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் அதுக்கு கிடைக்குது. அப்படின்னா அந்த நம்பர் என்ன நம்பர், வாட் இஸ் த நம்பர், அண்ட் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், ஐ ஹவ் ஸ்டார்டட் ஹியர். கரெக்டா? இப்போ நான் இந்த பக்கம் போனேன்னா பாசிட்டிவ் டைரக்ஷன், இந்த பக்கம் வந்தேன்னா நெகட்டிவ் டைரக்ஷன் சொல்றேன். ஆப்போசிட் டைரக்ஷன் தான் சொல்லணும். able to understand? நான் சேம் இந்த பக்கம் 1 2 3 4 போட்டிருந்தேன்னா இந்த பக்கம் டிராவல் பண்றதும் அந்த பக்கம் டிராவல் பண்றதும், traveling to the left of the zero and traveling to the right of the zero will be same. இப்போ just imagine that I am here. Suppose இந்த இடத்துல இந்த மைனஸ் இல்ல அப்படின்னா you don't know which direction are you. அப்போ இந்த மைனஸ் இருக்கிறதுனால என்ன பண்றீங்க அப்படின்னா, you are in the opposite direction to the zero அப்படின்னு அர்த்தம். Where are you now? You are in -3 and this number is called negative number. Negative number அப்படின்னு என்னன்னா, இந்த மைனஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு, unary minus. What is that? Unary minus. Unaryனா அதுக்கே உட்படுத்தப்பட்ட மைனஸ் அர்த்தம். சிம்பிள் -3, that is called, these are all negative numbers. அப்போ இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் நம்பர்ஸ், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ் நம்பர்ஸ். never ever forget that you are in the opposite direction from your starting point. அப்பதானே தெரியும். இல்லைன்னா இப்போ நான் -12 இருக்கேன்னா from the starting point you are in the opposite direction. If I am moving this side, this is positive direction. So once again I am getting to the original position, that is in 0. If I am walking this side, what will happen? I am in the opposite direction where I start. Because now you should not forget the fundamental that if it is -10 or -15 or whatever it may be, you must understand that you are in the opposite direction from your starting point. Dear viewers, இன்னைக்கு நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? What is a natural number? Numbers starting from, there is, you are counting 1 2 3 4. திரும்பவும் சொல்றேன், if it is 5, there are 5 ones. If it is 100, there are 100 ones. How much that you have to travel? 100 times you have to travel. If it is 1 crore, it is 1 crore ones are there. So natural numbers counting from 1 2 3. And then if it is a whole number, you have to count from 0 1 2 3 4. சரி, இது ரெண்டும் ஜாயின் பண்ணிடுச்சு. So a natural number, இது ஒரு natural number. இது ஃபுல்லா எல்லாமே சேர்ந்தது, இது ரெண்டுமே சேர்ந்தது ஹோல் நம்பர். இப்ப இன்டீஜர்னு ஒண்ணு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். அதுல யாரெல்லாம் இருப்பா? பாசிட்டிவ் நம்பர் இருப்பாங்க, நேச்சுரல் நம்பர் இருக்கும், ஹோல் நம்பர் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். அதுக்கு பேரு இன்டீஜர்னு, ஜெட்னு வச்சுக்கலாம், ஐன்னு வச்சுக்கலாம், இல்ல உங்க பேரை கூட வச்சுக்கலாம். You see, you can put your name, your child name or whatever it may be. Please do understand that this is how they are representing numbers in the number line. What do you mean by that number line? I have just started from here. The right of the zero is the positive number. To the left of the zero is negative numbers. What it means is, it means that you are in the opposite direction. Could you able to understand? You see, now you must understand English also.
இப்போ ஒரு சின்ன ஒரு ட்ரிக் சொல்லி தரேன். வாட் இஸ் த ட்ரிக்? யூ see, first of all, I am going to travel to the 3. இந்த 3க்கு நான் டிராவல் பண்ண போறேன். And again 2 times. Where will I be? நான் எங்க இருப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, now I am going to use the same thing. You see? Now I am going to use this. And is called a conjunction in English. You see, 3 and 2. Where will I be? First, from 0, I am traveling 3 times. 1, 2, and then 3. So I have finished 3. And 2. So 1, 2. Where am I? 5. So you are in 5. Would you able to understand? If it is 10 and 11, you have to go to 10, and then from 10 you have to count 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. So 10 and you will be at 21. They able to understand? So what about this? So inniki lesson starting from 0, that is starting from 0, how you are traveling to the positive side of 0 and traveling to the negative side of 0, and what are all the number systems? Natural numbers, and then whole numbers, and then integers. Thank you. நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். And also we are going to conduct English class. நாளைக்கு ரொம்ப ஃபண்டமெண்டலோட வரேன். Bye.